சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தா சோறு கிடைக்குமா, விளையாட்டு உனக்கு சோறு போடுமான்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த அதிரடியான பதில். இப்ப விளையாட்டுங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமில்ல, அது உங்களோட கௌரவமான அரசு வேலைக்கான ஒரு மிகப்பெரிய வாசலா மாறி இருக்கு. முந்தைய அதிமுக ஆட்சியில இந்த 3% விளையாட்டு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பேரளவுக்கு வெறும் கண்துடைப்பா மட்டும்தான் இருந்துச்சு. வீரர்கள் மெடல் வாங்கினாலும் வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாவே இருந்துச்சு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நிலைமை அப்படியே தலைகீழா மாறுச்சு. காவல்துறையில் ஆரம்பிச்சு டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் இந்த 3% இடஒதுக்கீடு இப்ப கட்டாயமாக்கப்பட்டு கடந்த 3 வருடங்கள்ல 300க்கும் மேற்பட்டவர்களுக்கும் நேரடியா அரசு வேலை வழங்கி சாதனை படைச்சிருக்காங்க. விளையாட்டை ஒரு கரியரா தைரியமா எடுக்கலான்ற அந்த பெரிய நம்பிக்கையை இந்த அரசு நம்ம வீரர்களுக்கு கொடுத்திருக்கு. மெடல் வாங்குற திறமை இருந்தா மட்டும் போதும் உங்க கையில அரசு வேலைன்னு ஒரு உறுதியான நிலைமை இப்போ உருவாகி இருக்கு. இதுதான் விளையாட்டு துறையில கிடைச்ச உண்மையான முன்னேற்றம். வீரர்களோட உழைப்புக்கு கௌரவம் கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளியேற்ற நம்ம அரசு நிர்வாகத்தோட இந்த அர்ப்பணிப்பு ஒரு தனி ரகம் தான் சொல்லணும். அரசு வேலை கனவோடு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.